கன்னியாகுமரி வேநாடு, நாஞ்சில் நாடு என்றெல்லாம் அழைக்கப்பட்ட இப்பகுதி திருவிதாங்கூர் மன்னர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் திருவிதாங்கூர் இந்திய யூனியனுடன் இணைந்தது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் திருவிதாங்கூர் இணைந்தது. திருவாங்கூர் கொச்சின் மாநிலத்தில் இருந்த அகதீஸ்வரம், தோவாளை, கல்குளம், விளவங்கோடு ஆகிய தமிழ் பேசும் பகுதிகள் பிரிக்கப்பட்டு 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட முதலாவது மாவட்டம் கன்னியாகுமரி ஆகும். திருவிதாங்கூரில் தோன்றிய கதை நடனமான கதகளியும் மற்றும் களரி அல்லது அடிமுறை எனப்படும் வீர விளையாட்டு இம்மாவட்டத்தில் இன்றும் வழக்கத்தில் உள்ளது. இம்மாவட்டம் வடமேற்கு தமிழகத்தில் இது 5 நில அமைப்புகளை கொண்ட மாவட்டம் ஆகும். தமிழகத்தில் அடர்ந்த வனப்பகுதி மிகுதியாக காணப்படும் 2வது மாவட்டம் இதுவே ஆகும். முதலாவது தருமபுரி மாவட்டம். இம்மாவட்டம் வடமேற்கு மற்றும் தென்கிழக்கு ஆகிய இரு பருவங்களிலும் மழை பெறும் மாவட்டமாகும். வின்சன் என்ற ஐரோப்பிய பொறியாளர் கோதையாற்றின் குறுக்கே பேச்சிப்பாறை அணையை கட்டினார். இது 1897 முதல் 2006 வரையிலான காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. இம்மாவட்டத்தில் காணப்படும் ஆப்பு வடிவ வெட்ஜ் பேங்க் மீன்பிடித்திட்டு இந்தியாவின் முக்கிய மீன்பிடி பகுதியாகும். கன்னியாகுமரியில் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஜனவரி 1, 2000 திறக்கப்பட்டது. இது கணபதி ஸ்தபதி என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. பருவமில்லா ஆஃப் சீசன் காலங்களிலும் மாங்காய் விளைவது இம்மாவட்டத்தின் சிறப்பாகும். சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை கன்னியாகுமரியில் ஆண்டு முழுவதும் காணலாம். 500 வருட பழமையான மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. ஆரல்வாய்மொழி பகுதியானது காற்றாலை மின் உற்பத்தியில் சிறந்து விளங்குகிறது. மணவாளக்குறிச்சியில் இந்திய அருமண தொழிற்சாலை அமைந்துள்ளது. தமிழகத்தில் 95% இயற்கை ரப்பர் இம்மாவட்டத்திற்கான உற்பத்தி செய்யப்படுகிறது. குளச்சல் மிக பழமையான இயற்கை துறைமுகமாகும். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, சதாவாணி, செக்குந்தம்பி பாவலர், NS கிருஷ்ணன். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, சதாவதானி, செங்குத்தானி பாவலர், NS கிருஷ்ணன், ப. ஜீவானந்தம், நேசமணி முதலியோர் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாமனிதர்களாவர். தமிழகத்தின் அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டம்.